ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழ் படிக்கிறோம், இல்லை பாலிட்டி படிக்கிறோம், இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். அது எந்த சப்ஜெக்ட் வேணால் இருக்கட்டும். ஆனால் அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, மனப்பாடம் செய்யக்கூடாது. அந்த கான்செப்ட் என்ன அதை நம்ம புரிஞ்சு படித்தாலே இந்த டிஎன்பிசி பயணத்தில் நம்மளால் ஈஸியாக வெற்றி பெற முடியும். ஏன்னா எவ்வளோ பேர் நம்ம எதுக்காக படிக்கிறோம், அதில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாமையே அதை நம்ம மக்கப் பண்ண அது ஈஸியாக நம்மளுக்கு மறந்துடும். நீங்கள் எதுக்காக அதை படிச்சிங்க, அதில் என்ன வந்துச்சு, அந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சினாலே அது உங்களுக்கு பெரிய சுமையாக இருக்காது. அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அங்கங்கே எப்படி வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இன்னைக்கு நாம 10வது பொது தமிழ் இயல் 1ல் அன்னை மொழியே என்ற கவிதை தொகுப்புல பாவலேறு பெருஞ்சித்தினார் எழுதிய பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அழகாந்த செந்தமிழே. இந்த கவிதை தொகுப்புல பாவலேறு என்ன பண்ணிருக்காரு, அந்த தமிழ் தாயை அந்த அளவுக்கு அழகாக வர்ணிச்சு சில பாடல்களை கொடுத்திருக்காரு. அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிர்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு 4 லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ கொஸ்டின் எப்படி வரும், இந்த 4 லைன்ல ஏதோ ஒரு லைன் கொடுக்குறாங்க. அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, இந்த பாடலை இயற்றியவர் யார், இல்லை இந்த பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு என்ன, இல்லை முன்னைக்கு முன்னை முகிர்த்த நறுங்கனியே, இதுல முன்னை என்றால் என்ன அப்படின்னு அதனுடைய விளக்கமும் கேட்கலாம். அப்ப நம்ம பாடலோடைய அர்த்தமும் தெரியணும், அந்த பாடலோடைய லைனும் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஆன்சர் நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே அப்படின்னா என்னது, அன்னை மொழியே தான் அழகு நிறைந்த செழுந்தமிழே அதை சொல்றாங்க. 2வது லைன் என்னது, முன்னைக்கும் முன்னை முகிர்த்த நறுங்கனியே. முன்னை என்றால் பழமை, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கடல் கொண்ட குமரி கண்டத்தில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. இதுதான் இந்த பாட்டோட 4 லைன். அதாவது அன்னை மொழியே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்துல நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. இதாங்க அந்த ஃபர்ஸ்ட் 4 லைனுக்கான அர்த்தம். இப்ப அடுத்த 4 லைன் பாருங்க. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமே கலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதார வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது தென்னன் மகளேனா என்னது, இப்ப இந்த 4 லைன்ல இப்ப இதை கொடுக்குறாங்க. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே அப்படின்னு. இப்ப தென்னன் மகள்னா என்னது, பாண்டிய மன்னனின் மகளே. கேட்கலாமா, தென்னன் மகள் என்றால் என்ன அர்த்தம், அப்ப பாண்டிய மன்னனின் மகள். திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்கு உரியவளே. இன்னரும் பாப்பத்தே, அதாவது இனிய 10 பாட்டே. என் தொகையே, 8 தொகையே. நற்கணக்கே, நல்ல 14 கீழ்கணக்கே. மண்ணும் ஜிலம்பேனா, நிலைத்த சிலப்பதிகாரமே. மணிமே கலை வடிவேனா, அழகான மணிமேகலையே. முன்னும் நினைவால் முடிதார வாழ்த்துவோமே, எழும் நினைவுகளால் தலை வணங்கி வாழ்த்துகின்றோம். இப்ப முன்னாடி இருக்க அந்த 2 பாட்டையும் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது செப்பரிய நின் பெருமை அப்படின்னு ஒரு தலைப்புல கொடுத்திருக்காரு. செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். முந்தை தனிப்புகழும் முகிர்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் அப்படின்னு ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம், செந்தமிழே, செழுமை மிக்க தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை அப்படின்னா என்னது, எமக்குயிரே, சொல்லுதற்குரிய உன் பெருமைகளை எம் நாக்கு எப்படிதான் விரித்துரைக்குமோ அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது முந்தை தனிப்புகழும் முகிர்த்த இலக்கியமும் பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே. விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்தன்மையும். வேறார் புகழுரையினது வேற்று மொழியார் அப்படின்னு சொல்லிட்டு உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்தன்மை, வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள்ள உன் மேல பற்றுணர்வை எழுப்புகின்றது.
என்னுடைய தனித்தமிழே வண்டானது எப்படி செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடும், அது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்துல கனல் மூண்டு உன்னுடைய பெருமையை எங்கும் முழங்குன்றோம் அப்படின்னு அவ்வளோ அழகா தமிழ் தாயை வரும். 4 பேராகிராஃபி சுருக்கி சின்னதாக கொடுக்குறேன் பாருங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது, அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்துல நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனுடைய மகளே, திருக்குறளால பெருமைக்குரியவளே, 10 பாட்டு 8 தொகை நல்ல 14 கீழ்கணக்கு நிலைத்த சிலப்பதிகாரம் அழகான மணிமேகலை பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகின்றோம். அடுத்த 2 இதுல என்ன சொல்றாங்கன்னா, செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரியே, சொல்லுதற்குரிய நின் பெருமைகளை எப்படி என்னுடைய நாக்கு விரித்துரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மை, வேற்றுமொழியார் உன்னை பற்றிய உரைத்த புகழுரை எமக்குள்ளே உன்மேல் பற்றுணர்வை எழுப்புகின்றது. என்னுடைய தனித்தமிழே, வண்டானது எப்படி ஒரு செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாடும், அது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். அடுத்தது இதனுடைய நூல் வெளிப்பாருங்க. ஆசிரியருடைய குறிப்பு கொடுத்திருக்காங்க. பாவலேறு பெருஞ்சித்தினார். இவர் கனிச்சாறு என்ற தொகுப்புல இருந்துதான் இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் பாடமாக இங்க வந்திருக்கான். தென்மொழி தமிழ்ச்செட்டு இவர் நடத்திய பாவலேறு பெருஞ்சித்தினார் இயற்றிய 2 இதழ்கள் என்னது, தென்மொழி தமிழ்ச்செட்டு இதழ்களின் வாயிலாக தான் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியிருக்கிறார். பாவலேறு பெருஞ்சித்தினரா. இவருடைய இயற்பெயர் என்னது, துரை ராசமாணிக்கம். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. கொஸ்டின் கேட்கலாம், இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. அதே கீழே வந்தீங்கன்னா, கற்பவை கற்றபின் அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று பற்று ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறமின்றி இத்திரை 8 தொகை அப்படின்னு இந்த இதுல இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல்களை பெயர் காரணத்துடன் எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்றாங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை 100 ஒத்த பதிற்று பற்று, பதிற்று பற்றுக்கு சிறப்பு பெயர் ஒத்த பதிற்று பற்று, பரிபாடல ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களி, இதுதான் இதுல இருந்து 8 தொகை. அடுத்தது ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சச்சிதானந்த அவர்கள் தான் ஏற்றிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.